வந்து என் தம்பி வந்து பேப்பர் ஃப்ளவர் செய்ய போற வாங்க போயிடலாம். அந்த கலர் பேப்பர் எடுத்து சுருட்டிக்கணும். அப்புறம் இந்த மாதிரி லேஸ் லேஸா டைட் ஆகிற வரைக்கும் அப்படியே இழுத்துக்கணும். இன்னொரு பேப்பர் வந்து அவுட் சைடில் வைக்காம இன்சைடில் வைக்கணும். அது மாதிரி கொஞ்சம் செஞ்சிக்கணும். திருப்பி அதே மாதிரி இழுத்துக்கணும். நல்லா டைட்டாக வலிக்கும். அது மாதிரி செஞ்சிக்கணும்னா சுற்றிட்டு ஒரு வாட்டி நல்லா எடுத்துக்கணும். எடுத்துட்டு இன்னொரு பேப்பரும் அதே மாதிரி அவுட் சைடு வைக்காம இன்சைடில் வைக்கணும். திருப்பி அதையும் சுற்றிக்கணும். திருப்பி அதையும் ஒரு வாட்டி இழுத்துக்கணும். அதே மாதிரி சுற்றிக்கணும். சுற்றி திருப்பி இழுத்துக்கணும். டைட் ஆனதுக்கப்புறம் திருப்பி அதே மாதிரி சுற்றிக்கணும். அது சுற்றினதுக்கப்புறம் திருப்பி அதே மாதிரி இப்படியே இழுத்துக்கணும். டைட் ஆனு திருப்பி சுற்றிக்கணும். திருப்பி கொஞ்சம் நல்லா இழுத்துக்கணும். டைட்டாக இழுத்துக்கணும். நல்லா சுத்தினதுக்கப்புறம் இந்த சிசர் எடுத்து அளவா நடுவில் ஒரு குத்துக்க போகணும். இந்த மாதிரி நறுக்கிக்கணும். ரெண்டு சைடா இந்த மாதிரி நறுக்கினோடனே இப்போ அப்படியே வளைக்கணும் நைஸாக. இந்த மாதிரி வளைச்சதுக்கப்புறம் அப்புறம் இந்த நடுவில் இருக்கிறதுல ஓட்டை இருக்கும். இது வந்து அப்படியே நறுக்கணும். அப்படியே நறுக்கணும். அப்புறம் இந்த மாதிரி வந்துடும். இப்போ டீ ஷேப் வர மாதிரி பண்ணிங்கன்னா இதை இருக்கிறத அப்படியே இந்த நடுவில் இருக்கிறத இப்படியே மடக்கிட்டீங்கன்னா டீ ஷேப்பில் வந்துடும் உங்களுக்கு.